முதலாவது எடுத்துக்கொள்ளப்பட்டது ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான். ஜெபிக்கிறது, ஆண்டவரோடு கூட உறவு கொள்றது, டெய்லி ஆண்டவரோடு கூட பேசுங்க. சும்மா கடமைக்காக பேசாதீங்க. நான் சொல்லுவேன், இந்த வேதத்தை வாசிக்காதீங்க, தியானிங்க. வாசிச்சு தியானிங்க. சும்மா வாசிச்சோமா, ஒரு அதிகாரம் வாசித்தோமா, போனோமா. வேதத்தை நான் ஒரு வசனம் சொல்றேன், கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க. இந்த வேதத்தை வாசிக்கிற மனுஷன் பாக்கியவான். சொல்லுங்க, வேதத்தை தியானிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். இந்த வேத வசனத்தை நீங்க தியானிக்கணும். இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல, சோசியல் மீடியாலலாம் ரொம்ப பிரபலமா இருக்கிறவங்கெல்லாம் இந்த வேதத்தை வாசிச்சாங்க. அந்த ஒரு அம்மா நல்லா பைபிளை பற்றி பேசுது, பர்வின்னு ஒரு அம்மா இருக்குதுன்னு, அந்த அம்மா நல்லா பைபிளை பற்றி பேசுது. அந்த அம்மா பைபிளை வாசிச்சிருக்கு, அந்த அம்மா பைபிளை தியானிக்கலை. நம்மளுடைய காலம் சென்ற நம்மளுடைய முதலமைச்சர் கருணாநிதி ஐயா பைபிளை வாசிச்சார். தியானிக்கிறது, அவரோடு கூட ஆவியினால் நடத்தப்படுறவங்க மாத்திரம்தான் தியானிக்க முடியும். தியானிக்கிறவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படவும் முடியும். அதுதான் தேவனோடு சஞ்சரிக்கிறது. இந்த வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிச்சு வாசிச்சு அதன் அர்த்தங்களை நீங்க தியானிச்சு பழகுங்க.